இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு நாம் கடைபிடிக்க வேண்டிய தலை சிறந்த முதன்மையான கட்டளை எது என்று கூறுகிறார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசுவின் கூற்றுப்படி மனித வாழ்க்கையின் ஆதாரமான அடிப்படை விதிமுறை இந்த கட்டளை. இந்த விதிமுறையை கடைபிடித்தால்தான் மனிதன் இயல்பாக வாழ முடியும். ஏனெனில் கடவுள் மனிதனை தன் உருவிலும் தன் சாயலிலும் படைத்திருக்கிறார். அவரை அறிந்து அன்பு செய்யும் போதுதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். கடவுளிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை மட்டுமல்ல, எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த கட்டளை அறிவுறுத்துகிறது. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதயம், உள்ளம், மனது, இது மூன்றுக்கும் பொருள் ஒன்றுதானே என்று நாம் எண்ணலாம். இந்த இறை வார்த்தையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்வாறு கூறுகிறது: You must love the Lord your God with all your heart, with all your soul and all your mind. எனவே உள்ளம் என்ற வார்த்தை ஆன்மாவை குறிக்கிறது. நமது இறப்புக்கு பின் நமது உடலும் மனதும் வாழப்போவதில்லை. ஆனால் நமது ஆன்மாவோ கடவுளுடன் இரண்டர கலந்து என்றென்றும் வாழப்போகிறது. எனவே இவ்வுலகில் நாம் வாழும்போதே முழு ஆன்மாவும் கடவுளை எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும். நம் மனதுதான் அலைபாயக்கூடியது. உலக ஆசைகளும் கவலைகளும் நம் மனதை அலைக்கழிப்பதால் நம் மனதை ஒருமுகப்படுத்தி கடவுளை நோக்கி திருப்ப எப்போதும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஆன்மா, மனது இவை இரண்டிற்கும் முன்னதாக இதயம் முதலிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதயம் என்பது நமது உணர்வுகளை குறிக்கும் குறியீடு. மகிழ்ச்சி, கோபம், பயம், சோகம், அமைதி என்று கலவையான உணர்வுகள் நம் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த ஒவ்வொரு உணர்விலும் ஆண்டவரின் நினைவு நமக்கு வந்தால் நாம் முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று பொருள். கோபம் வரும்போது நான் ஆண்டவரை மறந்து விடுவேன் என்றால் என் முழு இதயமும் ஆண்டவரை அன்பு செய்யவில்லை என்பதுதான் பொருள். எனவே முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் ஆண்டவரை அன்பு செய்வோம். தலை சிறந்த முதன்மையான கட்டளையை கடைபிடிப்போம்.